அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சொத்து முடக்கம் தொடர்பாக அமலாக்கத்துறை நோட்டீஸை எதிர்த்து தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, நீதிமன்றம் என்ன காரணத்தால மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க? விரிவான விவரங்களை வழங்கலாம். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டுகளில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்த பொழுது வருமானத்துக்கு அதிகமாக 2,01,35,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, அவரது மகனும் பழனி தொகுதி திமுக எம்எல்ஏவுமான செந்தில்குமார், மகள் இந்திரா உள்ளிட்டோரின் வீடுகள் மற்றும் அமைச்சர் எம்எல்ஏ அலுவலகங்களில் கடந்த ஆண்டு சோதனை நடத்தியது. இந்த சோதனையின் பொழுது சொத்து ஆவணங்கள், முதலீடு விவரங்கள், செல்போன் நிறுவனத்தின் வங்கி கணக்கு விவரங்கள் போன்றவற்றை அமலாக்கத்துறை கைப்பற்றினர். இதன் தொடர்ச்சியாக சொத்துக்களை முடக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி ஜி அருண்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது சொத்து முடக்கம் தொடர்பான விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு நிலுவையில் உள்ளதாக அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையே அணுகும்படி அறிவுறுத்தினர். இதனையடுத்து இந்த விவகாரத்தில் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் ஐ பெரியசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமலாக்கத்துறை அணுகும்படி அறிவுறுத்திய நீதிபதிகள் ஐ பெரியசாமியினுடைய மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.